இன்கேஸ் லிபிட்ஸ் லெவல்ஸ் ஜாஸ்தியா இருக்கு அப்படிங்கும்போது நீங்க மென்ஷன் பண்ணிக்கணும். இல்ல லிபிட்ஸ் லெவல் ஜாஸ்தி ஆயிடுமோன்னு பயமா இருக்கு மேம். என்னோட லைஃப் ஸ்டைல், என்னோட ஃபுட் ஹேபிட்ஸ் எல்லாமே ரொம்ப பேட் ஃபேட் தான் கொஞ்சம் நான் அதிகமா எடுத்துட்டு வந்துட்டு இருக்கேன் அப்படிங்கும்போது கண்டிப்பா நீங்க இந்த சப்ளிமெண்ட்ஸ் எல்லாம் தாராளமா இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாமே உங்களுடைய அந்த லிபிட் ப்ரொஃபைல வந்துட்டு கொஞ்சம் மெயின்டைன் பண்றதுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் சப்ளிமெண்ட் இஸ் அவர் சால்மன் ஒமேகா 3 சாஃப்ட் ஜெல். நம்மளுடைய குட் ஃபேட் லெவலை மெயின்டைன் பண்றதுக்கு சப்போர்ட்டிவா இருக்கும். ஸோ இதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒமேகா 3 வந்துட்டு இந்த குட் ஃபேட் எதுலலாம் ஜாஸ்தியா இருக்குமோ ஆன்சோவி, மாக்ரல், சார்டன் மாதிரியான மத்தி, கெளுத்தி மாதிரியான ஃபிஷ் ஐட்டம்ஸ்ல இருந்து நமக்கு எடுத்திருக்காங்க. ஸோ இந்த சால்மன் ஒமேகா 3 நம்மளுடைய பாடியில் இருக்கக்கூடிய குட் ஃபேட் லெவலை மெயின்டைன் பண்றதுக்கு நமக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவா இருக்கும். 1ல இருந்து அப் டு 3 சாஃப்ட் ஜெல்ஸ் வரைக்குமே தாராளமா எடுத்துக்கலாம். தென் நெக்ஸ்ட் சப்ளிமெண்ட் இஸ் அவர் நியூட்ரிலைட் ஃபைபர். ஸோ ஃபைபர் நம்மளுடைய கட் ஹெல்த்துக்கும் நம்மளுடைய கேஸ்ட்ரோ இண்டஸ்ட்ரியல் ஹெல்த்துக்குமே ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு நியூட்ரியன், ஆல்சோ ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு சப்ளிமெண்ட். மெயினா பாத்தீங்கன்னா இந்த சாலிபிள் ஃபைபர்ஸ் எல்லாமே, அதாவது தண்ணியில கரையக்கூடிய இந்த நார்ச்சத்துக்கள் எல்லாம் நம்ம பாடியில நம்ம தேவையான அளவு நம்ம எடுத்துக்கிறோம் அப்படிங்கும் போது நம்மளுடைய இன்டெஸ்டைன்ல என்ன பண்ணும் அப்படின்னா இந்த கொலஸ்ட்ரால் பார்ட்டிகல்ஸோட பைண்ட் ஆகி நம்ம பிளட்டுக்குள்ள இந்த கொலஸ்ட்ரால்ஸ் எல்லாமே போகாம ப்ரிவென்ட் பண்றது இந்த சாலிபிள் ஃபைபர்ஸ் தான். ஓகே, அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா தேவையான அளவு சாலிபிள் ஃபைபர்ஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம பாடியில நம்ம கொடுத்துட்டு வரணும். ஃபுட் வைஸ் நமக்கு கம்ப்ளீட் பண்றதுக்கு சம்டைம்ஸ் டஃபா இருக்கும். அப்போ நமக்கு சப்ளிமெண்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா நியூட்ரிலைட் ஃபைபர் வந்துட்டு நம்மளுடைய பாடியில இந்த கொலஸ்ட்ரால் லெவல்ஸை மெயின்டைன் பண்றதுக்கு சப்போர்ட்டிவா இருக்கும். 1ல இருந்து அப் டு 2 ஸ்கூப்ஸ் வரைக்குமே நம்ம தாராளமா எடுத்துட்டு வரலாம். வாட்டர்ல மிக்ஸ் பண்ணி கூட எடுத்துட்டு வரலாம். ஆல்சோ நமக்கு வெயிட் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு, எக்ஸஸ் வெயிட்டா இருக்கீங்க அப்படிங்கும்போது உங்களுடைய ஆப்டிமல் வெயிட்டை வந்துட்டு மெயின்டைன் பண்றதுக்கு அந்த கட்ல இருக்கக்கூடிய அந்த குட் பாக்டீரியாஸ்க்கு வந்துட்டு ஒரு ஃபுட்டா இருக்கும். ஸோ அந்த கட்டினுடைய ஹெல்த்தை, ஏன்னா கட்டு கரெக்டா இருந்துச்சு அப்படின்னா தான் ஃபுட்டனோட அப்சார்ப்ஷன் வந்துட்டு உங்களுக்கு நல்லாவே இருக்கும். ஸோ நீங்க இன்கேஸ் ஃபேட்டி ஃபுட்ஸோ இல்லை அன்ஃபேட்டி ஃபுட்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னாலுமே நம்மளுடைய கட் எந்த அளவுக்கு கரெக்டா இருக்கும், எந்த அளவுக்கு ஹெல்த்தியா இருக்கும், கரெக்டுங்கிறத விட எந்த அளவுக்கு ஹெல்த்தியா இருக்கும், இதனுடைய அப்சார்ப்ஷன் அப்படிங்கிறது நமக்கு ரொம்பவே நல்லாவே ஒர்க் ஆகும். ஸோ ஃபைபர் நம்மளுடைய கட் ஹெல்த்துக்கும் பிளஸ் நம்மளுடைய கொலஸ்ட்ரால் லெவல்ஸை வந்துட்டு ஆப்டிமலா மெயின்டைன் பண்றதுக்கும் நம்மளுடைய ஓவரால் ஹெல்த்துக்குமே சப்போர்ட் பண்ணக்கூடிய நியூட்ரியன். ஸோ தாராளமா நியூட்ரிலைட் ஃபைபரை வந்துட்டு 1ல இருந்து அப் டு 3 ஸ்கூப்ஸ் வரைக்கும் இன்க்ளூட் பண்ணிட்டு வரலாம். another supplement is our CH balance. கொலஸ்ட்ரால் லெவல்ஸை பேலன்ஸ் பண்றதுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு சப்ளிமெண்ட் அப்படின்னா நம்மளுடைய நியூட்ரிலைட் CH பேலன்ஸ் தான். ஸோ இது வந்துட்டு கிரீன் டீ எக்ஸ்ட்ராக்ட்ல இருந்து நமக்கு ஐசோலேட் பண்ணியிருக்கிறதுனால சேம் நம்மளுடைய கேஸ்ட்ரோ இண்டஸ்ட்ரியல் ட்ராக்ல நம்மளுடைய கொலஸ்ட்ரால் பார்ட்டிகல்ஸோட பைண்ட் ஆகி நம்மளுடைய பிளட்டுக்குள்ள போகாம ப்ரிவென்ட் பண்றதுக்கு இந்த CH பேலன்ஸ் வந்துட்டு நமக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவா இருக்கும். எனக்கு கொலஸ்ட்ரால் லெவல்ஸ் ஆப்டிமலா தான் இருக்கு அப்படின்னாலுமே நீங்க தாராளமா இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த லெவல்ஸை மெயின்டைன் பண்றதுக்கு உங்களுக்கு CH பேலன்ஸ் சப்போர்ட்டிவா இருக்கும். இல்ல மேம் லிபிட் ப்ரொஃபைல் செக் பண்ண ரொம்ப டிராஸ்டிக்கா எல்லாமே ஜாஸ்தியா இருக்கு, ட்ரைகிளிசரைட்ஸ் எல்லாமே நார்மல் ரேஞ்ச்ல இல்ல அப்படிங்கும் போது ஒமேகா 3 ஃபைபர் அதோட சேர்ந்து CH பேலன்ஸையும் தாராளமா இன்க்ளூட் பண்ணிட்டு வரலாம். 2 சாஃப்ட் ஜெல்ஸ் வரைக்குமே நீங்க ஒரு நாளைக்கு எடுத்துக்கலாம். ஸோ லஞ்ச் டைம்ல டின்னர் டைம்ல மாதிரி கூட இன்க்ளூட் பண்ணிட்டு வரதுங்கிறது அட்வைசபிள். அண்ட் another supplement is our நியூட்ரிலைட் கார்லிக். ஸோ கார்லிக் நம்ம கிச்சன்ல இருக்கக்கூடிய ஒரு இன்கிரீடியன்ட். ஸோ ரீசெண்ட் டைம்ஸ்ல கூட நிறைய பேர் சொல்லுவாங்க ஜஸ்ட் ரா கார்லிக் எடுத்து சாப்பிட்டு வாங்க அப்படிம்பாங்க. ஸோ ஸ்கின் ஹெல்த்துக்கும் சரி, அண்ட் மெயினா எதுக்கு நமக்கு சொல்றாங்க அப்படின்னா இந்த கார்லிக்ல இருக்கக்கூடிய இந்த ஆலிசன்கக்கூடிய ஒரு காம்பனன்ட் தான். ஸோ இந்த காம்பனன்ட் நம்மளுடைய பாடியில நம்மளுடைய கொலஸ்ட்ரால் லெவல்ஸை வந்துட்டு ஆப்டிமலா மெயின்டைன் பண்றதுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியது இந்த கார்லிக் தான். ஸோ அதனால சில பேர்லாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா கார்லிக்கை வந்துட்டு காலையில எந்திரிச்சோடனே ஜஸ்ட் ஹனில போட்டு ஒவ்வொரு ஸ்பூன்ஸ் வந்துட்டு ஏஷியன் டைம்ஸ்ல எல்லாம் எடுத்துட்டு வருவாங்க. ஏன் அப்படின்னா அந்த கொலஸ்ட்ரால் லெவல்ஸை வந்துட்டு நமக்கு மெயின்டைன் பண்றதுக்காக தான். ஸோ அந்த ரேஞ்ச்ல பார்க்கும்போது நமக்கு கொலஸ்ட்ரால் லெவல்ஸ் ஜாஸ்தியா இருக்குங்கும் போது தாராளமா நம்ம கார்லிக்கை வந்துட்டு எடுத்துட்டு வர்றது அப்படிங்கிறது அட்வைசபிள். ஸோ கார்லிக் எடுத்துட்டா ஸ்மெல் வருமோ அப்படிங்கிற பயம் சில பேருக்கு இருக்கலாம். ஸோ நோ நீட் டு வரி அபவுட் இட். ஏன்னா கார்லிக்ல வந்துட்டு பெப்பர்மெண்ட் ஃபிளேவர் நமக்கு இருக்கிறதுனால நமக்கு அந்த கார்லிக்கோட ஆர்டரோ ஸ்மெல்லோ எதுவுமே நமக்கு இருக்காது. ஸோ தாராளமா நம்ம கார்லிக் எடுத்துக்கலாம். 2 டேப்லெட்ஸ் 2 டைம்ஸ்ல இருந்து 1 டைம்ஸ் நம்மளுடைய ரெக்குவயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம எடுத்துக்கிறது அப்படிங்கிறது அட்வைசபிள். தென் நெக்ஸ்ட் சப்ளிமெண்ட் இஸ் அவர் டெய்லி பிளஸ். ஸோ டெய்லி பிளஸ் அஃப்கோர்ஸ் நம்மளுடைய பாடியில வந்துட்டு கொலஸ்ட்ரால் லெவல்ஸை வந்துட்டு பேலன்ஸ் பண்றதுக்கு நமக்கு விட்டமின்ஸ் மினரல்ஸ் நியூட்ரியன்ட்டுடைய சப்போர்ட்டும் நமக்கு தேவை. ஸோ நம்ம பாடியில வந்துட்டு இன்கேஸ் கொஞ்சம்
விட்டமின்ஸ் மினரல்ஸோடைய லெவல்ஸ் கம்மியா இருக்கு அப்படிங்கும் போதும் நமக்கு கொஞ்சம் டயர்ட் ஆகுறது, எனர்ஜி லெவல்ஸ் ட்ராப் ஆகுறது, மத்த ஃபங்ஷன்ஸ் எல்லாமே பாதிக்கப்படுறதுன்னு சொல்லி நிறைய திங்ஸ் நம்ம பாடியில வந்துட்டு நடக்கும். ஸோ இந்த விட்டமின்ஸ் மினரல்ஸ் உடைய நியூட்ரிஷனல் டெஃபிஷியன்சி வராம வந்துட்டு ப்ரிவென்ட் பண்றதுக்கு நமக்கு டெய்லி பிளஸ் ரொம்பவே சப்போர்ட்டிவா இருக்கும். ஆல்சோ இதுல இருக்கக்கூடிய இந்த 4 பொட்டானிக்கல் ஹெர்ப்ஸ் நமக்கு ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அண்ட் பைட்டோ நியூட்ரியன்ஸ் உடைய பெனிஃபிட்ஸை ப்ரொவைட் பண்ணுது. அண்ட் ஆல்சோ போட்டுக்கோலா நம்மளுடைய ஸ்ட்ரெஸ் லெவலை மேனேஜ் பண்றதுக்கு நமக்கு சப்போர்ட்டிவா இருக்கு. இன்கேஸ் எனக்கு ரொம்ப நான் எக்ஸஸ் வெயிட்டா இருக்கேன் மேம், எனக்கு வெயிட் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு, ஸோ நான் கொஞ்சம் ஒர்க் அவுட்ஸ், எக்ஸசைஸ், டயட் எல்லாமே நான் ஃபாலோ பண்ணிட்டு வரேன் அப்படிங்கும்போது கண்டிப்பா நீங்க டயட்லாம் ஃபாலோ பண்றீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு அந்த எனர்ஜி லெவல்ஸ் வந்துட்டு ட்ராப் ஆகலாம், விட்டமின்ஸ் மினரல்ஸ் டிஃபிஷியன்சி வரலாம். ஸோ அது எல்லாத்துக்குமே வந்துட்டு ஒரு பெட்டர் சொல்யூஷனா டெய்லி பிளஸ் வந்துட்டு இருக்கும். ஸோ இதுல இருக்கக்கூடிய அந்த 24 விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் நம்ம பாடியில இருக்கக்கூடிய விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் உடைய ரெக்வயர்மெண்ட்டை ஃபுல்ஃபில் பண்றதுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவா இருக்கும். ஸோ 16 இயர்ஸ்க்கு மேல ஒரு நாளைக்கு ஒரு டேப்லெட் அப்படிங்கிற மாதிரி தாராளமா எடுத்துட்டு வரலாம். தென் நெக்ஸ்ட் சப்ளிமெண்ட் இஸ் அவர் நியூட்ரிலைட் ஆல் பிளான்ட் ப்ரோட்டீன். ஸோ ப்ரோட்டீன் நம்ம பாடியில மல்டிபிள் ரோல்ஸ் ப்ளே பண்ணி கொடுக்குது. ஆல்சோ நம்மளுடைய பாடியில வந்துட்டு பாத்தீங்கன்னா ஹேர்ல இருந்து நெயில் வரைக்கும் அந்த growth-க்கு தேவையான ஒரு நியூட்ரியன்ட் அப்படின்னா ஆல் பிளான்ட் ப்ரோட்டீன் தான். பாடியில உடைய ஆப்டிமல் ஹெல்த்துக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்டான ஒரு நியூட்ரியன்ட். அண்ட் ஆல்சோ கொஞ்சம் வெயிட் எல்லாமே ஜாஸ்தியா இருக்கீங்க அப்படிங்கும் போது தாராளமா ஆல் பிளான்ட் ப்ரோட்டீன் நம்ம இன்க்ளூட் பண்ணிட்டு வரலாம். ஸோ இது நம்மளுடைய ஆப்டிமல் வெயிட்டை மெயின்டைன் பண்றதுக்கு, நம்மளோட ஒரு ப்ராப்பரான ஒரு ஹேபிட்டை வந்துட்டு நமக்கு ஒரு 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 ஹைப்போ கேலரிக் மாதிரியான ஒரு ஒரு டயட்டை நீங்க ஃபாலோ பண்றீங்க அப்படிங்கும்போது புரோட்டீன் மாதிரியான ஒரு 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 மேக்ரோ நியூட்ரியன்ட்டை நீங்க அதிகமா இன்க்ளூட் பண்றீங்க அப்படிங்கும் போதுதான் நமக்கு நம்மளுடைய மெட்டபாலிசம் கரெக்டா இருக்கும். ஸோ நம்மளுடைய ஓவரால் ஹெல்த்தை மெயின்டைன் பண்றதுக்கும் வெயிட்டை மெயின்டைன் பண்றதுக்குமே சப்போர்ட்டிவா இருக்கும். ஒரு ஸ்கூப்ல நமக்கு 8 கிராம்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் இருக்கு அப்படிங்கறனால அப் டு 3 ஸ்கூப்ஸ் வரைக்கும் நம்ம தாராளமா எடுத்துக்கலாம். ஸோ டெய்லி ரெக்வயர்மெண்ட்டை ஃபுல்ஃபில் பண்றதுக்கு சப்போர்ட்டிவா இருக்கும். பிடிகா ஸ்கோர் 1 அப்படிங்கறதுனால சீக்கிரமாவே வந்து நம்மளுடைய பாடியில டைஜஷனும் ஆயிரும். தென் நெக்ஸ்ட் சப்ளிமெண்ட் இஸ் அவர் நியூட்ரிலைட் மில்க் திசல். ஸோ மில்க் திசில் நம்மளுடைய லிவருடைய ஹெல்த்துக்கும் ரொம்பவே இம்பார்ட்டன்டான ஒரு சப்ளிமெண்ட். ஏன்னா ஃபேட் அப்படிங்கிறது சம்டைம்ஸ் நம்மளுடைய லிவர்ல வந்துட்டு டெபாசிஷன் அப்படிங்கிறது ஜாஸ்தியாவே இருக்கலாம். ஸோ அதனால நமக்கு நம்மளுடைய லிவருடைய ஃபங்க்ஷன் அப்படிங்கிறதும் நமக்கு பாதிக்கப்படும். ஸோ லிவருடைய ஹெல்த்தை வந்துட்டு ப்ரொடெக்ட் பண்றதுக்கும் அண்ட் ஆல்சோ நம்மளுடைய லிவரோட ஃபங்க்ஷன்ஸ் கரெக்டான படி நடக்கிறதுக்குமே நம்ம தாராளமா மில்க் திசில இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஸோ இதுல இருக்கக்கூடிய டாண்டலியான் ரூட், மில்க் திசில் அண்ட் டர்மரிக் நம்மளுடைய லிவருடைய ஹெல்த்தை வந்துட்டு மெயின்டைன் பண்ணி கொடுக்குது. ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் டேமேஜ்ல இருந்து நம்ம லிவரை வந்துட்டு ப்ரொடெக்ட் பண்ணி கொடுக்குது. அண்ட் ஆல்சோ நம்மளுடைய கேல் பிளாடர் ஃபங்க்ஷனையும் வந்துட்டு நமக்கு இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்குது. ஸோ கண்டிப்பா லிவருடைய ஹெல்த்தை வந்துட்டு நமக்கு ப்ரொடெக்ட் பண்றதுக்கு நம்ம மில்க் திசில வந்துட்டு நம்ம கண்டிப்பா இன்க்ளூட் பண்ணிக்கலாம். 1ல இருந்து அப் டு 2 டேப்லெட்ஸ் வரைக்கும் எடுத்துட்டு வர்றது அப்படிங்கிறது நமக்கு அட்வைசபிள். ஸோ நான் மேல சொல்லியிருந்த சப்ளிமெண்ட்ஸ் எல்லாமே ஃபைபர், புரோட்டீன், டெய்லி ஒமேகா, சிஹெச் பேலன்ஸ், கார்லிக் அண்ட் ஆல்சோ மில்க் திசில், இந்த எல்லா சப்ளிமெண்ட்டுமே நம்மளுடைய ஆப்டிமலான லிபிட் ப்ரொஃபைலை மெயின்டைன் பண்றதுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு சப்ளிமெண்ட்ஸ். ஸோ இந்த சப்ளிமெண்ட்ஸ் எல்லாமே நம்மளுடைய ரொட்டீன்ல இன்க்ளூட் பண்ணிட்டு வரோம். வித் ப்ராப்பர் டயட், வித் ப்ராப்பர் ஒரு ஒரு பிசிக்கல் ஆக்டிவிட்டி மெயின்டைன் பண்ணிட்டு வரோங்கும் போது அஃப்கோர்ஸ் எல்லாருனாலையுமே ஒரு ஒரு கம்ப்ளீட்டா ஒரு ஒரு ஹெல்தி லெவல்ஸ் ஆஃப் லிபிட் ப்ரொஃபைலை வந்துட்டு நம்மளால மெயின்டைன் பண்ணிட்டு வர முடியும். ஸோ இந்த செஷன்ல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா ப்ளீஸ் டூ மென்ஷன் இந்த சேட் பாக்ஸ், நாங்கள் உங்களுக்கு அட்ரஸ் பண்ணிடுவோம். தேங்க்யூ எவ்ரி ஒன்.